2018ஆம் ஆண்டின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டில் நல்ல நலமும் நல்ல வளமும் நல்ல புகழும் கிடைக்க வேண்டும் என்று என் சார்பிலும் என் குடும்பத்து சார்பிலும் எல்லா வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். வணக்கம் பிரித்திகா. வணக்கம் குரு சார். இப்போ இது நம்ம எத்தனாவது வருஷம் சந்திச்சிட்டு வரோம்? இது 4வது தடவை. ஏதாவது ஞாபகம் இருக்குதா? உங்க மெமரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இருக்கு. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஞானபுரத்துக்கு வந்தீங்க. ரெண்டாவது வந்து பெருங்குடியில. சரி, ரெண்டாவது இன்டர்வியூ. அப்புறம் சிங்கப்பூர் போயிட்டு வரும்போது ஹோட்டல்ல ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். ஹோட்டல்ல ஜெர்னி ஆயிட்டீங்க. அப்புறம் இப்போ இது 4வது முறையா இருக்கிறோம். சரி, இந்த சந்திப்பு எப்படி சந்தோஷமா இருக்கதா? எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. சரி, இந்த புத்தாண்டுல வந்து இப்போ மறுபடியும் குண்டு சேனல் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு புதுசா மறுபடியும் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் 2வது முறையா. திரும்பவும் அந்த 40,000 சப்ஸ்கிரைபர் வந்து திரும்ப கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணங்களா இருக்குது. பிரித்திகாவோட 40,000 ரசிகர்களை திரும்ப வந்து இந்த குண்டு சேனல் கொண்டு வரணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துருக்குது. புதுசாக நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்குது. இந்த புத்தாண்டுலேருந்து நம்ம வந்து சிறப்பாக நம்ம குவாலிட்டியான ஒரு ப்ரோக்ராம், சிறப்பான ஒரு ப்ரோக்ராமாக கொண்டு வரதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கோம். இதில் வந்து நான், குருவேல், புகழேந்தி சார் இவங்களெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு முயற்சியை ஏற்பட்டிருக்கோம். குவாலிட்டியான ப்ரோக்ராம் இன்னும் நிறைய செய்யலாம்னு நாங்கள் இருக்கிறோம். குண்டு சேனல் சார்பாக நாங்கள் வந்து இந்த முயற்சியில் நாங்கள் வந்து ஈடுபட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த புத்தாண்டில் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு தெரியும் ஒரு 40,000க்கு மேலே உள்ள ஒரு ரசிகர்கள்லாம் இருந்திருக்காங்க. பழைய குண்டு சேனலில் இருக்கும்போது ஒரு 120 கண்ட்ரிக்கு மேலெல்லாம் உங்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு எல்லாம் தெரியும். ஸோ அவங்களெல்லாம் இன்னும் வந்து இந்த புதுசாக வர இந்த குண்டு சேனலுக்குள்ள அவங்களுக்குள்ள இன்னும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இதை இன்னும் ரீச் ஆகும்போது அவங்க திரும்ப வருவாங்க. அவங்க எல்லாருமே வந்து இப்போ இன்ட்ராக்ஷன் இல்லாமல் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு நிறைய பேர் இன்ட்ராக்ஷன் இருக்காங்க. அவங்களெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் அப்படின்னு சொல்றதை விட எப்பொழுதுமே அவங்க கூட கான்டாக்ட்ல தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த அவங்களோட அது உலகளாவிய இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகளாவியில் உள்ள அத்தனை பேருமே இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்கள நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். அதில் வந்து குறிப்பாக ஒரு 20-25 பேரை மட்டும் நம்ம வந்து இந்த புத்தாண்டுக்கு, ஏன்னா உங்களோட அடிக்கடி யாரெல்லாம் உங்களோட தொடர்புகள் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கட்டும், உங்கள் சார்பாக உங்களுடைய நீங்களா உங்க ஆழ் மனத்திலிருந்து இந்த சந்தோஷமான அந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை அவங்க தெரிவிக்கலாம் இல்லையா? அதை எப்படி தெரிவிக்கலாம்னு யோசிக்கலாமா? ஒரு குழுக்கள் முறையில் ஏன்னா போட்டு அப்படி எடுத்துக்கலாமா கொஞ்சம்? சரி, முதல்ல வந்து என்ன பண்றோம், இதுல வந்து யார் பேர் இருக்குன்னு எனக்கும் தெரியாது இல்ல, இதெல்லாம் தெரியாது. இப்ப பாருங்க, இதுல யார் பேர் தெரியாது. இதுல வந்து ஒரு 23 பேருடைய லிஸ்ட் இருக்குது. இதுல முதல்ல யாருன்னு எடுங்க. இது யார் இருக்குது? புகழேந்தி. புகழேந்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? புகழேந்தி சார் பத்தி சொல்ல வேண்டாமா? சொல்லுங்க. புகழேந்தி சார் வந்து எப்படி சொல்றது, எங்களை கைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல ஒரு வழிமுறை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அவர் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாவே அவர் வந்து இப்ப இருக்கிறார். இப்போ முன்ன மாதிரி ஒவ்வொரு வழிகாட்டியாகவும் இருக்கிறாரு, ஒரு வாழ்க்கையின் ஒரு அங்கமாவே உங்க குடும்பத்து ஒரு உறுப்பினராகவும் நீங்க வந்து போயிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அந்த வகையில வந்து புகழேந்தி சார் வந்து முதல்ல அவர் தான் அந்த இடத்த தக்க வச்சுருக்காரு. சரி, இருக்கட்டும், அவர் தனியாவே வச்சுக்கலாம் அவரை. ஓகேவா? சரி, அடுத்ததுல எடுங்க. குருவேல் இவரு ஆண்டிப்பட்டியில இருக்கிறவரு. இவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் நல்லா எடிட் பண்ணி போடுறாங்க. ஆமா, நீங்க ஆடிஷன் போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய ஒரு புதிய ஒரு வாழ்க்கை வரலாறே வந்து ஒரு ஒரு வீடியோவா பண்ணி வச்சிருக்காரு. ஆண்டிப்பட்டியில வந்து ஒரு பெரிய சேனல் நடத்திருக்காரு. உங்களுக்காக அவங்க இதெல்லாம் நிறைய கேன்வாசிங்லாம் பண்ணி ஓட்டிங்லாம் பண்ணி நிறைய பண்ணியிருக்காரு இல்லைங்களா? அவரு கடந்த பர்த்டே கூட நிறைய ஒரு வீடியோ எல்லாம் ஒன்று பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. நல்லா இருந்தது அந்த வீடியோ, நானும் பார்த்தேன். குண்டு சேனல்ல கூட போட்டுருந்தீங்க. போட்டுருந்தேனா? போட்டுருந்தீங்க. சரி, ஓகே. சரி, குருவேல் முடிஞ்சிச்சு. அடுத்தது விஜய் டிவி. விஜய் டிவி இல்லைன்னா எல்லாமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே எப்படி என்னோட ரொம்ப பேக் போன்னு சொன்னா அது விஜய் டிவி தான். அவங்க மூலியமா தான் நான் வந்திருக்கேனே. இவ்வளோ அளவுக்கு வந்திருக்கேன்னா விஜய் டிவினால தான். விஜய் டிவியை நான் லைஃப் லாங் வரைக்கும் மறக்கவே மாட்டேன். அதுதான். அடுத்தது சிவகங்கை. இவங்க வந்து மதுக்கூர், அதாவது மன்னார்குடி பக்கத்துல இருக்க மதுக்கூர்ல இருக்காங்க. இந்தியாவில் உள்ளவங்க. அவங்க வந்து இப்போ வந்து சவுதி அரேபியாவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
இவங்களை பத்தி இவங்க உங்களுடைய தீவிர ரசிகை. ஆமா, இவங்க என்னோட ரொம்ப ரசிகை. நல்ல எப்படி சொல்றது, எல்லாருமே வந்து நம்ம குடும்பத்துல ஒரு உறுப்பினர் மாதிரியே இருந்துட்டாங்க. எல்லாருமே நல்ல ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நல்ல டிப்ஸ். சரி, ராஜசேகரன் மணியன். இவர் மலேசியாவில் இருக்காரு. கிருத்திகாவோட ரொம்ப தீவிர ஒரு ரசிகர். மலேசியா கூட நான் வந்திருக்கப்ப வந்திருந்தாங்க. நிறைய இப்ப கூட 2 ப்ரோக்ராம் வந்திருக்காரு. ஏற்கனவே வந்திருக்காரு, இப்போ வந்திருக்காரு உள்ள வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்கள் சொல்லணும். ஆமா, அதான் மெயின். ஆமா. இவங்க கௌரி. இவங்களுடைய பூர்வீகம் வந்து இலங்கை. தற்சமயம் அவங்க சவுதி அரேபியாவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுக்கு என்ன எப்படி நீங்க சொல்லுங்க. இவங்க வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க, நிறைய தடவை பேசியிருக்காங்க போல. நிறைய இது சொல்றது, எல்லாருமே நம்ம குடும்பத்துல ஒருத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்க அடிக்கடி கூட சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய பொண்ணும் உங்களை மாதிரி ஒரே மாதிரியா இருக்கிறதுனால தான் அவங்க மேல இன்னும் அதிகமான ஒரு அஃபெக்ஷன்ஸ் இருக்குது. அவங்க இலங்கையில இருக்காங்க. ஓகே, அடுத்தது மாரியம்மாள். இவங்களுடைய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல சங்கரன் கோயில் அவங்க சொந்த ஊர். இப்ப சவுதி அரேபியால வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை பத்தி அவங்கள்ட்ட பேசிருக்கீங்களா? பேசிருக்கேன். குணச்சேனல் மூலியமாவும் பேசிருக்காங்க. உனக்கு நிறைய வாழ்த்துக்கள் குணச்சேனல் மூலியமாவும் அவங்க செஞ்சிருக்காங்க. அவங்க மேல ரொம்ப உயிரே வச்சிருக்கிற ஒரு ரசிகை. தற்சமயம் உலக தமிழர் குடும்பத்திலயும் அவங்க இருக்கிறாங்க. அன்னைக்கு பேசும்போது பேசினாங்க இல்லையா? இவங்களும் ரொம்ப மேல பெரிய வச்சிருக்காங்க. நிறைய தடவை போன்ல பேசிருக்காங்க. நீங்களே படிச்சுக்கிடுங்க, நான் சொல்றேன். குணச்சேனல் எப்படி சொல்றது, குணச்சேனல் வந்து நான் என்னென்ன எப்படி சொல்றது, நான் என்ன இல்ல அதெல்லாம் சொல்லணும், நிறைய இருக்கு. நான் ப்ரோக்ராம் என்ன பண்ணாலும் நான் என்னென்ன பண்றேன் அப்படின்னு வழிகாட்டி சேனல்ல போறது குணச்சேனல் மூலியமா தான் போறீங்க எல்லாமே. அதனால குணச்சேனலுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, குணச்சேனல்ல சப்ஸ்கிரைபர்லாம் இருக்காங்க அதெல்லாம். ஆமா, அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா யாரும் பண்றது இல்லையா? பண்றாங்க, அவங்களால பாக்குறவங்களா பண்றாங்க. குண்டு சேனல் மட்டும் தான், குண்டு கிடையாதா? அது வருவோம். அதே போ வருவோம். அது அடுத்தது இவங்க ரமணி. இவங்களுடைய பூர்வீகம் இலங்கை. தற்சமயம் அவங்க சவுதி அரேபியால வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து கிருத்திகாவோட தீவிர ரசிகை. அவங்க உங்கள்ட்ட பேசியிருக்காங்களா? அதுல உலக தமிழ் குடும்பத்துல இருக்காங்க இல்லையா? அதுல இருக்காங்க. அன்னைக்கு பேசிருக்கீங்க. அடுத்தது இவர் ரொம்ப முக்கியமானவர். ராவுத்தர் நைனாக்கு சேர்ந்தவங்க. உங்க ஊரா? எனக்கு ஊர் இல்லையா? எங்க ஊர் இல்லையா? நம்ம ஊர். நான் இதெல்லாம் எங்க ஊர். அப்படியா? சரி, ராவுத்தர் நைனா சொல்லுங்க. ஆமா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே என்ன மீட் பண்ணுவாங்க. ஆமா, சின்னனா இவ்வளவு சின்னலாம் இல்ல, நான் ஒரு 3rd 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கும்போது அந்த இதை பார்த்தாங்க. அப்புறம் இப்போ மலேசியால இருக்காங்க. அவங்க இங்கதான் யார் பக்கத்துல அபிநயா அத்தை. அபிநயாவா? அபிநயா அத்தையா? அபிநயா அத்தை. அத்தை. அப்ப வந்து குடும்ப ரிலேட்டிவ்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. ஆமா, எல்லாரும் அத்தை மாமா சித்தி எல்லாம் ஒரு அபிநயா அத்தை ஆயிட்டாங்க. ஆனா அபிநயா அத்தைன்னு இதுல போடல, வெறும் அபிநயா தான் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க. சரி, அவங்களை பத்தி ஏதாவது சொல்லணுமா? குடும்ப உறுப்பினர் பத்தி அதிகமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. சோ குடும்ப உறுப்பினர்னாலே அதிகமா பாசமா வச்சிருப்பாங்க இல்லையா? சரி, அடுத்தது நாகை செல்வம் சார். என்னோட எப்படி சொல்றது, பாட்டோட ஆசிரியர்னு சொன்னா அது சார் தான். சார் மூலியமா நான் நிறைய சாங் கத்துருக்கேன். அந்த ஒவ்வொரு காம்படிஷன் போறப்ப சார் தான் வச்சு எல்லாம் பண்ணி கேர்ஃபுல்லா அனுப்பிச்சு விடுறாங்க சார். அவங்களுக்கு இந்த நேரத்துல வாழ்த்துக்களை. வாழ்க்கையின் ஏணிப்படிகள்ல அவரும் மறக்க முடியாத ஒரு உமா மகேஸ்வரி. இவங்க பூர்வீகம் வந்து காரைக்குடி, இந்தியாவில். தற்சமயம் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
இவங்க இவங்க உலக தமிழர் குடும்பத்துல வந்து இருக்காங்க, மெம்பரா இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க பேசிருக்கீங்க இல்லையா? நிறைய போன்ல பேசிருக்கேன். உமா மகேஸ்வரி கிட்ட பேசிருக்கேன். சரி, இது இருக்குது. இது யாருன்னு தெரியல. யாரா இருக்கும்? வசந்தன் ஆறுமுகம். ஓகே, வசந்தன் ஆறுமுகம். நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாரும் பிரித்திகாவோட பாட்டை வாசிப்பாங்க. வாசிக்கிறதுங்கிறது வந்து கேட்கறதுங்கிறது. ஆனால் இவர் வந்து பிரித்திகாவோட பாட்டை வந்து வாசிக்க மாட்டாரு, சுவாசிப்பார். கரெக்டா? இவரு காலையில எழுந்த உடனே பிரித்திகாவோட பாட்டில் தான் ஆரம்பிப்பாரு. நைட்டு படுக்கும் போதும் குட் நைட் சொன்னாலும் கூட பிரித்திகாவோட போட்டோட தான் அவர் படுப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிசயமான ஒரு மனிதராக நான் பார்க்குறேன். ரொம்ப பிரித்திகா மேல வந்து உயிரே வைக்கணும்னு சொல்லலாம். அவர் தான் சொல்லுவாங்க, எனக்கு உயிர் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார், பிரித்திகா என் உயிர் சார் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர், எனக்கு ரொம்ப நல்ல நண்பர், பிரித்திகாவோட அங்கிள் இருக்காரு. ஸோ இந்த இது அல்லாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதான் 40,000 பேருக்கு மேல உள்ளவங்க. அதுல வந்து சவுதி அரேபியால பழனிசாமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லைங்களா? பழனிசாமி, பழனிவேலன் சிங்கப்பூர்ல பழனிவேலன் இருக்காங்க. கார்த்திக்னு ஒருத்தர் குவைத்ல. பழனிவேலன் வந்து அவங்க டாட்டருக்கு என்னோட நேம் தான் வச்சிருக்காங்க. ஓ, பிரித்திகான்னு வச்சிருக்காரு. அப்புறம் கார்த்திக் ஒருத்தர் குவைத்ல இருக்காங்க. சரி, அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க எனக்கு. சரி, அப்புறம் இந்தியாவுல வந்து வடிவேல்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆமா, வடிவேல் அங்கிள் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு கூட வந்திருக்காங்க. ஓகே. மலேசியாவுல வந்து தேவிஷா இருக்காங்க. மலேசியால இருக்காங்க. அவங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். சவுதி அரேபியால சமயமுத்துன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆமா, சமயமுத்து அங்கிள் இருக்காங்க இல்லையா? நிறைய தடவை பேசிருக்காங்க என்கிட்ட. சரி, அப்புறம் சண்முகம் அப்படி ஒருத்தவங்க. சண்முகம் அங்கிள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் இலங்கையில இன்னொரு நஜிமுதீன் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. உலக தமிழர் குடும்பத்திலயும் இருக்காங்க. அவங்களும் மூச்சுக்கு 300 வார்த்தை சொல்லுவாங்க, நீ என்னோட உயிர்மா, நீ என்னோட செல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல மனுஷன். உலக தமிழர் குடும்பத்துல வந்து ரொம்ப ஒரு சிறப்பு விருந்தினராகவும் இருக்கிறாரு. ரொம்ப எல்லாரும் கூடயும் இன்ட்ராக்ஷன் இருக்கிறாரு. அவர் ஒரு அருமையான மனிதனுக்கு கூட. ஓகேவா? அப்புறம் வந்து இந்த ஹாஜா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆமா, அவங்க அந்த அங்கிள் வந்து பக்கத்துல தான் இருக்காங்க. திருவையார் பக்கத்துல தான் இருக்காங்க. 40 கிலோமீட்டர் இருக்குது. பக்கமா 40 கிலோமீட்டர் பக்கம் சொல்லிக்க இலங்கை ஜெர்மனி ஏது தூரத்துல இருக்கும்போது தகரமாயிருது இல்ல. சரி, அது வந்து திருவையார் பக்கத்துல இருக்காங்க. அவங்களும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு லிஸ்ட். ஏன்னா டைம் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால மினிமம் ஒரு 10 நிமிஷம் தான் நினைச்சா நீங்க எக்ஸ்ட்ரா தான் போயிட்டு இருக்குது. இந்த இதுல வந்து ஒரு முக்கியமா இவங்கெல்லாம் வந்து டெய்லி பேசிஸ்ல அவங்க வந்து எப்பவுமே வந்து பிரித்திகா கூட தொடர்புல இருக்கிறவங்களுக்காக இருக்கிறதுனால அவங்கள வந்து நம்ம இதை கொண்டு வரோம். இல்ல நாம என்ன பத்தி சொல்றதுக்கு என்ன அவ்வளவு பெரிய குண்டுச்சல் 105 கண்ட்ரில தான் இருக்குது. ரொம்ப பெரிய எல்லாம் கிடையாது. பரவாயில்லையா? நீங்க வந்து எப்படி சொல்றது, நான் என்னென்ன பேசணும் அப்படிங்கறத என்னென்ன பேசணும்னா குண்டுச்சல் எப்படி பேசணும், யார்கிட்ட என்னென்ன டாபிக், அதெல்லாம் நீங்க தான் சொல்லி கொடுக்குறீங்க எனக்கு. நீங்க சொல்லி கொடுக்கறதுனால தான் நான் குண்டுச்சல் பேசுறேன். அதனால உங்களுக்கு தேங்க்யூ, நன்றி. சரி, அப்போ நீங்களும் சேர்ந்து எல்லாருக்கும் உலக தமிழர்கள் அத்தனை பேரும், இப்ப நான் வாசிச்சவங்க மட்டும் அல்லாம உலகத்துல உள்ள எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து. சரி, பிரித்திகான்னா பாட்டு வெறும் பேச்சுட்டா இருந்தா யாரும் கேட்க மாட்டாங்க. பாட்டா தான் அவங்க கேட்பாங்க. ஆமா, பாடலாம்ல ஒரு பாட்டு. முதல் முறை பார்த்த ஞாபகம் உயிரில் தந்து போகிறாய், இதயத்தில் ஏனோ பாரம், மழை வரும் மாலை நேரத்தில் மனதில் வந்து போகிறாய், விழியில் ஏனோ ஈரம், சில நேரம் மாயம் செய்தாய், சில நேரம் காயம் செய்தாய், மடி மீது தூங்க வைப்பாய், மறுநாளில் ஏங்க வைப்பாய், வேணா மழையா வனியா சுகமாயது நீதானே என் பொன் வசந்தம், நீதானே என் பொன் வசந்தம், வசந்தம் வசந்தம். முதல் முறை பார்த்த ஞாபகம் உயிரில் தந்து போகிறாய், இதயத்தில் ஏதோ பாரம்,
மழை வரும் மாலை நேரத்தில் மனதில் வந்து போகிறாய் விழியினில் ஏனோ ஈரம் நீந்தி வரும் நிலாவினிலே 1000 ஞாபகங்கள் நீண்ட நெடும் கனாவினிலே 100,000 தீயலைகள் நெஞ்சமெனும் வினாக்களுக்கு என் பதில் என்ன பல வரிகள் சேருமிடம் விலாசத்திலே உன் பார்வையின் முகவரிகள் ஓடலில் போனது காலங்கள் அதை தேடிட நேரங்கள் இல்லையே தேடலில் நீ வரும் ஓசைகள் அங்கு போனது உன் தடமில்லையே காதல் என்றால் வெறும் காயங்களா அது காதலுக்கு அடையாளங்களா வெயிலா மழையா மைதா சுகமாயது நீதானே என் பொன் வசந்தம் நீதானே என் பொன் வசந்தம் 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 முதல் முறை பார்த்த ஞாபகம் உயிரினு தந்து போகிறாய் இதயத்தில் ஏனோ பாரம் மழை வரும் மாலை நேரத்தில் மனதில் வந்து போகிறாய் விழியினில் ஏனோ ஈரம் சில நேரம் காயம் செய்தாய் சில மாயம் செய்தாய் மடி மீது தூங்க வைப்பாய் மடிநாளில் எங்க வைப்பாய் வெயிலா மழையா வலியா சுகமாயன நீதானே என் பொன் வசந்தம் நீதானே என் பொன் வசந்தம் 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 தேங்க்யூ வசந்தம் 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 ஆர்வமா இல்லை அப்படியே வச்சுக்காங்க So dedicated to Mr. வசந்தன் ஆறுமுகம் மலேசியா கரெக்டா நான் வசந்தம் வசந்தம் நிறைய பேர் சொல்ற மாதிரி இருக்குது ஆமா எனிவே இந்த குன்னு சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி இந்த புத்தாண்டில் பிரித்திகாவுடைய ரசிகர்கள் அனைவருக்கும் பிரித்திகாவின் மூலமா ஒரு நல்ல ஒரு சாங் வந்து டெடிகேட் பண்ணியிருக்கோங்க அத்தனை நேயர்களுக்கும் ஃபேன்களுக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் நம்ம வந்து அதை சமைச்சிருக்கோம் மீண்டும் இதே போன்ற ஒரு மற்ற நிகழ்ச்சியில் நம்ம வந்து சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணு சார் அண்ட் பிரித்திகா ஓகே வழக்கமா அந்த சப்ஸ்கிரைப் எல்லாம் சொல்றீங்க அதை நீங்க சொல்லணும்ல குணு சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு வணக்கம்